सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सर्वयन्त्रात्मिका सर्वतन्त्ररूपा मनोन्मणि माहेश्वरी महादेवी महालक्ष्मीर्मृडप्रिया महारूपा महापूज्या महाபாதகநாசினி. மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ரொம்ப வேண்டியது அவன் ஆனந்தமான நிலையில் இருத்தல். இந்த ஒரு ஆனந்தத்துக்காக அவன் பலவிதமாக முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கான். அப்பப்ப ஆனந்தம் கிடைக்கிறது, ஆனா அந்த ஆனந்தம் அடுத்த க்ஷணம் போயிடுறது. காட்டினா போல காட்டி ஆனந்தம் தன்னை மறைச்சுக்கிறது. இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசிங்கிற பத்தில அது மாதிரிதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்க ஆனந்தம். இந்த ஆனந்தம் நாம் பெறணுமே ஆனால் மனுஷனுடைய முயற்சி மட்டும் போராது. முயற்சி தேவை, முயற்சி மட்டும் போராது. இதுக்கு மேல பகவத் அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்டதான பகவத் அனுகிரகம் நிச்சயமாக மனுஷாளுக்கு அம்பாள் கொடுப்பார். இத ஏன்னா அதுதான் ஆத்யா சக்தி. இருக்கிற எல்லாத்தை விட மூல காரணமா இருக்கக்கூடியது அந்த அம்பாளுடைய சுரூபம். ஆகையால் மூல காரணமாக வேற எங்கோ இல்லாமல் உங்க இதயத்திலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய சுரூபத்தை அறிவதற்காக அம்பாள் பல வேஷங்கள்ல சர்வ யந்திராத்மிகா சர்வதந்திர ரூபா, மந்திரமையா இருக்கா, யந்திரங்களாக வச்சுட்டு இருக்கா, தந்திர ரூபமா இருக்கா, பல வகைகளோட இருந்துட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த அம்பாள் நம்ம இதயத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திர பர்யந்தம் மனோன்மணியாக இருந்துட்டு இருக்க. உண்மணிங்கிற ஒரு இடம், அந்த உண்மணியில மனசு நின்று இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் மனோன்மணி அப்படின்னு சொன்னார். யோக சாஸ்திரத்திலையும் இதை பத்தி இருக்க, நாட்டிய சாஸ்திரத்திலையும் இதை பத்தி இருக்க. இந்த மனோன்மணி முத்திரேன்னு போடுற நேத்ரே யயா உன்மேக நிமேஷ முக்தே வாயுர்யதா வர்ச்சித ரேஷ பூரா மனஸ்த சங்கல்ப விகல்ப சூன்யம் மனோன்மணி சாமயி சன்னிதத்தாம் அப்படின்னு யோகம் இத பத்தி சொல்றது. இரண்டு கண்களையும் புருவங்களுக்கு நடுவுல நிறுத்தி கண்ணை மூடாமலும் கண்ணை திறக்காமலும் வாயுவ மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போகாம பிடிச்சு மனசுல ஒரு விதமான சங்கல்பமும் ஒரு எண்ணமும் இல்லாதான ஒரு நிலையை அடையணும். அப்படிப்பட்டதான நிலைக்கு எங்க தியான தியாத்திரு தியேயங்கள்லாம் போயிடுறதோ, ஒரு நாம சொல்ல போறேன் தியான தியாய தேவர்ஜிதா அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபமே அப்படி சொல்ல போறேன். தியாத்திரு தியான தியாயாதிகள் இல்லை. தியானம் பண்ணுபவன் தியானம் பண்ணக்கூடியதான பொருள், அதே போல தியானம் எனக்கூடியதான செயலும் இல்லாம நின்று போறது பார்த்தேல, அந்நில அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். நாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் ஒன்னும் தெரியாம பிளாங்கா ஆயிடுறது. பயந்துருவா ஜனங்கள்ல, என்ன ஆயிடுச்சுரா நமக்கு பிராணம் போயிடுமா? ஒண்ணும் போகாது. அம்பாள் பிரத்யட்சமாகிற வரைக்கும் நீங்க பிராணம் விடாத உங்க இடத்துல இருந்து விவகாரம் என்னடா நீங்க பாக்கணும் அம்பாளை. முடியுமா? நிச்சயமா முடியும். இந்த ஜன்மாவில ஏமேவ ஏக உடனத்தே தேன லப்க, நான் அம்பாளை பார்த்துத்தான் ஆகணும்னு தீர்மானம் இருந்தா நிச்சயமா நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டதான சொரூபம் கருணாமூர்த்தி தாமுபைகி மகாராஜ கரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவருணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. போகமும் கொடுப்பா, ஸ்வர்க்கமும் கொடுக்க, அபவர்க்கத்தையும் கொடுக்கிற. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் மனோன்மணிங்கிற அம்சம் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல மாஹேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி முரடப்பிரியா. மாஹேஸ்வரி
ஈஸ்வரன் சொன்னாலே ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மாதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு வேதங்கள் எல்லாம். ஈஸ்வரங்கிற ஒரு பதத்துக்கே ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, வேத ஞானம். அந்த வேத ஞானமானது அது அம்பாள் அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். எல்லாமும் வாசிக்கலாம், இங்கிலீஷ் வாசிக்கலாம், பிசிக்ஸ் வாசிக்கலாம், கெமிஸ்ட்ரி வாசிக்கலாம், எல்லாம் வாசிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியதான் அந்த பராவித்யை. அகபரா ஏயா தது அக்ஷரம் அதிகமியது, அந்த அக்ஷரத்தை சொல்லக்கூடியதான வித்யை. அது பகவத் அனுகிரகம் இருந்தால்தான் ஒண்ணும் வரும். கரஜோத்னா சுத்தாம் சதீத ஜடாஜு உத்தமகுட்டாம் ஸ்வரத்ராசத்ராண ஸ்பட்டிக குட்டிகா புஸ்தகராம் சகர்ணத்வா நத்வா கதமிவ சதாம் நிததே மதுட்சியர திராட்சா மதுரிம ருஜிணா படித்தயா. அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால வாக்கிலிருந்து வரக்கூடியதான ஒவ்வொரு பேச்சும் தேனொழுக வரும், இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்தாத வரும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான கொடுக்கக்கூடிய பராவித்யை இருக்க, அது ஈஸ்வர ஸ்வரூபம். அந்த ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடியதான சக்தி அம்பாள். ஆகையால் அம்பாள மாஹேஸ்வரி. யோ வேதாதோ ஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டித சத்ய பிரகிருதி லீனத்ய பரஸ்த மகேஸ்வர. இது ஏதோ அனுஷ்டு ஸ்லோகமா பிரிண்ட் பண்ணியிருக்கான் புத்தகத்துல. அது வேத பாகம். அது விருத்தம் அனுஷ்டம் தான், ஆனா அது வேதமானது. யோ வேதாதௌ ஸ்வர புரோக்தா, வேதத்தினுடைய முதல்ல எந்த ஒரு ஸ்வரம் சொல்லியிருக்கோ, ஸ்வரம் என்ன, ஓம் எனக்கூடியதான ஸ்வரம். ஓம் என்கிறது ஸ்வரம், ஓம் என்கிறது அக்ஷரம், ஓம் என்கிறது பதம், ஓம் என்கிறது வாக்கியம். ஏன்னா ஆயில ஓன்னு இருக்கோ இல்லையா, அது ஸ்வரம். ஓமித்யேததக்ஷரம் அதிகதம் வேதிதவ்யம். ஓம்ங்கிறது அக்ஷரம், ஓம்ங்கிறது பதம். ஓமித்யபிதானம் சர்வே வேதாயத் பதமா மனந்தி தபாம்சு சர்வாணி ஜயத் வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவட்சே. வேதமே பதம்னு சொல்லிருக்கு ஓங்காரத்தை. ஓங்காரம் வாக்கியம்னு மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லும். என்னத்த பண்றது, ஒரே எழுத்தா இருக்கு, என்ன அதான் ஓங்காரத்தின் மகிமை. அப்படிப்பட்டதான ஓங்காரம் எல்லா வேதங்களுக்கும் முதல்ல இருக்கக்கூடியதான ஸ்வரம். அதை சொல்லித்தான் சொல்லணும், ஓங்காரத்தை சொல்லித்தான் எல்லாம் சொல்லணும். தினந்தோறும் காயத்ரி மந்திரம் பண்றோ இல்லையா? எப்படி பண்றேன்? ஓங்காரத்தை வச்சுட்டு தான் பண்றோம். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ. ஏன் சார், உலகத்தை எல்லாம் கடைஞ்சாராம் பிரஜாபதி ஒரு நாளைக்கு. இது உலகத்துல எது எசன்ஸ், எது ரொம்ப முக்கியம், எது சர்வசாரமா இருக்க அப்படின்னு கடைஞ்சார். கிடைக்கும் பொழுது அவருக்கு வேதம் தான் ரொம்ப நல்லது, எல்லாத்த விட சாரமா இருக்கிறது வேதங்கள் அப்படின்னார். வேதங்கள் சாரம்னா வேதம் படிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு 40 வருஷம் ஆகுது. வெறும் சமீதம் மட்டும் 4 வேதங்கள் படிக்கணும்னா இவன் இனிமேல் எப்ப சார் படிச்சு, எப்ப அர்த்தத்தை புரிஞ்சுட்டு, எப்ப அனுஷ்டானம் பண்ணி, அதை விட இன்னும் சும்மா குறுக்குங்குனர். இன்னும் அதுக்குள்ள ரசமா இருக்கிற பாகம் என்ன, காயத்ரி மந்திரம். காயந்தம் திராயதேதி காயத்ரி. உங்க பையன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, மஸ்கட்ல இருக்கட்டும், துபாயில இருக்கட்டும், ஆப்பிரிக்கால இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கட்டும், இங்கிலாந்துல இருக்கட்டும், அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. நீ எங்க போனாலும் சரி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பா. சந்தாவந்தனம் பண்ணணும், மூக்க முடிக்கணும், அது இருக்கட்டும். காயத்ரி மந்திரத்தை நினைச்சுக்க போறோம். காயந்தம் திராயத்தை காய. அவன் கெடுதல் வழிக்கு நீக்காம அவனை காப்பாற்றும், கெடுதல் வழியில இருந்து அவனை காப்பாத்தி விடும். எங்க போனாலும் அவனுக்கு ரட்சணை கொடுக்கும். இந்த காயத்ரிக்கு அவ்வளவு மதிப்பு. அப்படிப்பட்டதான் அந்த காயத்ரியை ஸ்மரணம் பண்ணினாரா. இந்த காயத்ரிக்கும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தார். பூஹு பூவஹா சுவஹா எனக்கூடியதான 3 வியாகிருதிகள். அந்த 3 வியாகத்தையும் பெருசா இருக்கு. இன்னும் அதை விட சாரம் என்ன, ஓங்காரம் அப்படின்னு. அதனால்தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது தத்தவித்துன்னு தான் நீங்க சொல்லணும். ஆனா என்ன பண்றேன், அதுக்கு முன்னால 3 வியாகிருதி சொல்றேன், அதுக்கு முன்னால ஓங்காரத்தை சொல்றேன். ஏன், இந்த ஓங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் எல்லா வேதங்களும் உண்டாச்சு. முதல்ல 3 வியாகிருதிகள் உண்டாச்சு, காயத்ரி மந்திரம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் வேதங்கள் உண்டாச்சு, அதுக்கப்புறம் உலகம் உண்டாச்சு. யோ வேதேபிய புரா ஜகத், வேதங்கள்ல இருந்தே உலகத்தை அத பிரபவாத். சூத்திரக்காரர் சொல்ற
வேதங்கள்ல இருந்து உலகத்தை உண்டு பண்ணினாரா சுவாமி. பூரி திவ்யாஹரத் பூமி மசஜதா பூன்னு சொன்னாரா, பூமியை தயார் பண்ணினாரா. ஆகாசம்னு சொன்னாரா, ஆகாசம் தயார் பண்ணினாரா. போன ஜென்மாவில எப்படி இருந்ததோ அதுக்கு என்ன பேரோ அந்த பேரை வச்சு அந்தந்த பொருளை தயார் பண்ணினாரா. அப்படிப்பட்டதான் அந்த வேதங்களுக்கு அதிபதியா இருக்கிற பரமேஸ்வரனுடைய சக்தி அம்பாளுக்காள். யோ வேதாதௌஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா சத்ய பிரகிருதி லீனஸ்ய யப்பரஸ்தமஹேஸ்வரः. சத்ய பிரகிருதி லீனஸ்ய, பிரகிருதியில இந்த ஓங்காரம் ஒன்னா போயிடுதுன்னு மகாகல்பத்துல பிரகிருதியில ஓங்காரம் ஒன்னா போயிடுது. மறுபடியும் என்னாச்சு, அதுல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த பிரகிருதி இருந்து வெளியில வருது. அவ்யக்தா வியக்தயஸ்தந்தி சர்வே பிரபவந்தியாகமே சாத்தியாகமே புனஸ்தானே பிரளீயந்தே அப்படின்னு அவ்யக்தத்துல இருந்து வெளியில வந்திருக்க, மறுபடியும் அவ்யக்தத்துக்குள்ள போறதுங்கிறது பார்த்தீங்களா. அதான் சத்ய பிரகதிலீனஸ்ய யப்பரஸ்தமஹேஸ்வரः இதி ஸ்ருதி பிரசித்தஸ்ய. ஸ்ருதியில ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடியதான மகேஸ்வர பதஸ்ய, மகேஸ்வரன் ஏதோ ஒருத்தர் இருக்கார் விபூசிச்சுண்டு உடம்ப முக்க பாம்பெல்லாம் வச்சுண்டு அப்படி கூத்தாண்டிட்டு இருக்காருன்னு சொல்லாதுங்க. சிருஷ்டி சம்ஹார கர்த்தா அவர், அந்த சுத்த பிரம்மம். இந்த நடராஜ கோலத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நடராஜனுடைய 3வது கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3வது கண்ணுக்கு நடுவுல பிரூமத்தியம், அந்த ஒரு சுரூபம் சிருஷ்டியை காட்டுறது. அவருடைய கழுத்துல இருக்கக்கூடியதான பாம்பு இருக்கே அது ஸ்திதியை காட்டுறது. அல்லது அவர் கையில இருக்கக்கூடியதான மான் இருக்கே ஸ்திதியை காட்டுறது. கையில அவர் நெருப்பு சட்டி வச்சுட்டு இருக்கார். பார்த்துட்டு நடராஜாவை சம்ஹாரத்தை காமிக்க, அவர் கால அவர் அப்படி இடது கால தூக்கி பாதத்தை காமிச்சுட்டு இருக்க. எதுக்க? இங்கே சரணாகதி ஆடு, அடுத்த பிறகு எனக்கு வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பாதத்தை தான் காமிச்சுட்டு இருக்காராம் குருமூர்த்தியா நடராஜர். அடுத்த தினம் சிதம்பரம் போறப்ப இது கவனிக்கணும். நீங்க ஏதோ லெக்சர் கேட்கறது இல்ல, அந்த நடராஜ சுவாமி தன் கையால தன் பாதத்தை காமிச்சுட்டு இருக்கார். ஏன்? குரு பாதம் தான் முக்கியம். அந்த குரு ஸ்வரூபமா நான் இருக்கேன், குரு பாதத்தை பிடிச்சுக்கோ, நிச்சயமா இந்த ஜென்மாவில கடத்திடுவாய் அப்படின்னு தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரா. அப்படிப்பட்டதான் அந்த நடராஜ சுவாமி. அப்படிப்பட்ட பதம் அது மகேஸ்வர பதஸ்ய. பாஸ்கர் ஏதோ என்னமோ எழுதுற, அதுக்கு மகேஸ்வரன் இல்ல, மகேஸ்வர பதஸ்ய. அந்த நிலையை திரிகுணாதீதத்துவம் சக்கியதாவச்சேதகம். அந்த பதத்துக்கு பொருள் அது எதுக்கு? அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான தர்மம் எது? இந்த ஸ்ருதி பிரசித்தமா இருக்கக்கூடியதான வேதாந்த வேத்தியத்துவம். அது இருக்க தொட்டுத்தான் இதுக்கு மகேஸ்வரன் என்று பதத்தை சொன்னேன். ஆகையால் ததேவ சக்கியதாவச்சேதகம் ததுப்தம் லயிங்கே. லிங்க புராணத்துல தமசா காலதுருத்ராட்சா ரஜசா கனகண்டஜா தத்வேன சர்வகோ விஷ்ணு நைர்குண்யேன மகேஸ்வரா. தமோ குணம் இருக்கிறதுனால அவருக்கு காலருத்ரன்னு பேர். ரஜோகுணத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரம்மதேவன் கனக அண்டஜா. கனகம் தங்கம், தங்க அண்டத்தை வயிற்றுல வைத்துட்டு இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஏம பீஜம் விபாவதோ. ராஜாருக்கு தானம் படுக்கிறப்ப கொடுக்கிற மந்திரம் இது. இந்த தங்கம் முழுக்க இந்த உலகம் எனக்கூடியதான அண்டம், தங்கமான அண்டத்தை தன் வயத்துல வைத்துக் கொண்டிருக்காரா. அப்படிப்பட்டதான் அந்த பிரம்மத்தை நினைச்சுட்டு தானம் பண்ணிட்டு இருக்க. பிரம்மத்தை நினைச்சுட்ட மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் அப்படின்னு அந்த மங்களங்களுக்கு மங்களமா இருக்கக்கூடியதான சர்வமங்கள மாங்கல்ய அந்த சுரூபத்தை நினைச்சுட்டு கொடுக்கிறேன் நீங்க. ஆகையால் ரஜசா கனகண்டஜா தத்வேன சர்வகோ விஷ்ணு. தத்துவகுணம் இருக்கிறதுனால சர்வகா எங்கும் வியாபித்ததான மகாவிஷ்ணுவா இருக்கார். நைர்குண்யேன மகேஸ்வரா. குணங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான குணாதீத நிலை எப்ப வருதோ அந்த நிலை. துரியா காபித்வம் துரதிகம திருஷ்டிம மகிமா சொன்ன அந்த நிலை மகேஸ்வர நிலை. நைர்குண்யேன மகேஸ்வரா. அவச்சின்னத்துவம் அத்த திருத்தீயார்த்தா தமசா ரஜசா சத்வேன அப்படின்னு திருத்தீயா விபக்தி இருக்கே. திருத்தீய விபக்திக்கு என்ன அர்த்தம்? காரணம் அர்த்தம் இல்ல. மீமாசையில எங்க திருத்தீய வந்தாலும் கரணத்தேன அன்வயம், அது ஒரு பைத்தியம். என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம். ஆனா இங்கே நடந்தார் அவச்சின்னத்துவம் அர்த்தா. இது நையாயிக்க பாஷை அதோட கூடி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல இது புத்தகத்துல அவிச்சின்னத்துவம்னு போட்டிருக்கான். தப்பது அவச்சின்னம்னு போடணும். அவச்சின்னத்துவம் அத்த திருத்தீயார்த்தா. மகேஸ்வர பதஸ்ய தத்வாச்ய
வாச்சியே லட்சணா. மகேஸ்வரங்கிற பதத்துக்கு தத்வாச்சே எது தத்துவகடமத முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அதுல லட்சணா. தேனா ஏன் பிரம்மத்தை நேர சொல்ல முடியாது, மகேஸ்வரனை எந்த பதமும் சொல்லாது. அதனாலதான் அவர் காட்டிட்டு இருக்கார். வாயால சொல்ல முடியாதனால்தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அத அபிநயம் பண்ணிட்டு இருக்கோம். எது வாயால சொல்ல முடியலையோ அதுதான் அபிநயம் சொல்லணும். வாயால சொல்ல முடியாது, வாயால சொல்லிவிட்டு போயிடலாம். ஏன் அபிநயம் பண்ணணும்? நீங்க டான்ஸ் எதுக்கு வந்தது முதல்ல? இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன் எல்லாம் வாசிக்கிறால, இந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது? ஓரல் கம்யூனிகேஷன், வெர்பல் கம்யூனிகேஷன் ரெண்டு. வாயால சொல்றது ஒண்ணு, எழுதி காமிக்கிறது ஒண்ணு. இந்த வாயால சொல்றதோ எழுதி காமிக்கிறதோ இந்த ரெண்டுக்கும் திருஷ்ய காவியம்னு சொல்லிட்டேன். கண்ணால பார்த்து நாடகமா தயார் பண்ணி. அதற்கு பிறகு என்னன்னா, இந்த ரெண்டாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் வெக்கம். எப்படி சார் சொல்வேன்? பயம், பயத்தை எப்படி சொல்றதுன்னா, பயம்னு நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். புரிஞ்சுக்க வேண்டியது உங்க ஸ்வரூபம், நான் பண்ண மாட்டேன். பயமா இருக்குன்னா பயமா இருக்குன்னு கருப்பா இருக்குன்னு அர்த்தமா, வெளுப்பா இருக்குன்னு அர்த்தமா, திதிப்பா இருக்குன்னு அர்த்தமா? பயமா இருக்குன்னு என்ன சொல்வேன்? இன்னொரு மனுஷனுக்கு பயமா இருக்குன்னா என்னதுன்னு அந்த நெருப்பை போட்டு கையை கிட்ட கொண்டு வந்து பார்த்தா ஆங்கிறான் பார்த்தா அதான் பயம். பயத்தை நீங்க வாயால எடுத்து சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்றதுன்னா பயத்தை அபிநயம் பண்ணி காமிக்கிறான். எப்படி அபிநயம் பண்ணலாம்? அதை டான்ஸ் கிளாஸ்க்கு வரணும், இங்க சொல்ல முடியாது. எப்படி அபிநயம் பண்ணணும்? கண்களை பெருசாக்கி அந்த முகத்துல விஸ்பாரித்தமான ஒரு நேத்திரத்தை வச்சுட்டு உடம்பு நடுங்குறா போல, உதடு நடுக்கிறா போல, இப்படி எல்லாம் பண்ணணும். அதுக்கு எப்படி? அதுக்கு தனியா பிரயத்னம் பண்ணுவோம். இப்படி ஒரு சின்ன விவகாரமா இருந்தாலும் அதை எப்படி சொல்றதுன்னு பரதன் நாட்டிய சாஸ்திரத்துல முத்திரைகள் நானும் காமிச்சிருக்கேன். அந்த முத்திரைகள் தான் ஸ்ரீவித்யில முத்திரைகளாக நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஆகையால் அந்த ஸ்வரூபமானது இங்க என்ன சொல்றோம்? வாயால சொல்ல முடியாததுனால லட்சணையா சொல்றோம். அதுக்கு சம்பந்தமான சக்க சம்பந்தோ லட்சணா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை வச்சு அது பக்கத்துல பாருன்னு உன்னை சொல்லிவிட்டு, அன்னைக்கு 8 வயசு பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கா பழைய நாள்ல. இப்ப போலீஸ் பிடிச்சுன்னு போயிடுவான். சாரதா ஆக்ட் வந்துருது. இப்ப எல்லாம் மேஜர் ஆன அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். விவகாரம் என்னடா, 8 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா அவளுக்கு அருந்ததியை காமிக்கணும். பழைய நாள்ல அருந்ததியை காமிக்கணும். வாத்தியாருக்கே என்ன ஆச்சுன்னா 75 வயசு, இவருக்கே கண்டு தெரியல. இப்ப இவர் அந்த பொண்ணுக்கு அருந்ததியை காமிக்கணும். எப்படி சார் காமிக்கிறதுன்னு அது வெளியில அழுகன் போறார். ராத்திரி ஒரு 7 மணி பிராந்தத்துக்கு சந்திரனை காமிக்கிறார். நீங்க அருந்ததினே காமிக்கணும், பௌர்ணமி சந்திரனை காமிக்கிறீரே அப்படின்னு. ஆமா காமிச்சேன். அதுக்கு வடக்காக ஒரு 7 நட்சத்திரங்களுக்கு சப்தரிஷி மண்டலம் இருக்கு, அது பாருமான்னு பார்த்தா இந்த சப்தரிஷி மண்டலத்துக்குள்ள 7வது நட்சத்திரம் வசிஷ்ட நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் அங்க இருக்கு பாரு. அதை பொண்ணு பார்த்தா இது வரைக்கும் தான் தெரியுது. அந்த வசிஷ்ட நட்சத்திரத்தை பக்கத்துல தோணாம ஒரு நட்சத்திரம் இருக்கு பாத்தியா, அதை உறுத்தி பாருன்னு பார்த்துட்டேங்கிறது பொண்ணு. அவ்வளவுதான் விவசாயம் போட்டு. ஏன்னா வசிஷ்ட நட்சத்திரமே தெரியல. அத பார்த்தா அப்ப என்னாச்சு, அந்த அம்மா எப்படி அருந்ததி அப்படி விசேஷமாக எல்லாருக்கும் சேவத்துல கொடுத்துருக்காளோ அதுல தீர்க்க சுமங்கலாக இருக்கணும். சுமங்கலீதி எம்பதூரி மாம் சமே தபஸ்யதா. எல்லா ஸ்திரீகளும் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஸ்திரீகள்லாம் இந்த பொண்ணை பாருங்க, அவ்வளவுதான் சொல்றது வேதம். இந்த பொண்ணை பார்க்கணும். நீங்க யாரு? பெண்கள் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு மந்திரத்தை சொன்னா ஜென்மம் முழுக்க பண்ணிட்டே இருப்பா. புருஷனுக்கு சொன்னா ஆபீஸுக்கு போறப்ப பண்ண மாட்டார், பேப்பர் படிக்கிறப்ப பண்ண மாட்டார், வேற காரியம் பண்றப்ப பண்ண மாட்டார். எவ்வளவு பேசணும் முடியாது. ஸ்திரீகளா இருந்தா சமைக்கும் பொழுதுல ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பழைய நாள்ல சாஸ்திரம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், யாருக்கு வித்தியை சொல்லிக் கொடுக்கணும்னு ஸ்திரீகளுக்கு சொல்றது. நம்ம நாட்டுலதான் அந்த விசேஷம் உண்டு. வேதத்தை தவிர இது எல்லாம் அவளுக்கு சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலாமயி, எல்லா கலைகளும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கும்னு சொல்றது. ஒரு பெண்ணுக்கு நீங்க படிப்பை சொல்லிக் கொடுத்தோன்னா ஒரு குடும்பத்துக்கு சொல்லித்தரேன். ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அவருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கள். அப்புறம் உங்க இஷ்டம். விவகாரம் என்னடா, என்ன சக்தி ஸ்வரூபிணியாக அத வாங்கி கொள்றது, தான் அனுஷ்டானம் பண்றது, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றது எல்லாம் ஒரு பெண்ணு பண்ணுவாளாம். அதீதி போத ஆச்சரண பிரயோஜனம். ஸ்ரீஹர்ஷன் சொல்றது அதீதி போத ஆச்சரண பிரபோதனை. அத்தியனம் பண்றது,
அதீதி போதம் புரிஞ்சுக்கிறது, ஆச்சரணம் அனுஷ்டானம் பண்றது, அதுக்கப்புறம் பிரபோதனை 4 பேருக்கு எடுத்து சொல்வாளாம். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் இங்க சொல்றார். மகேஸ்வர பதத்திய தத்வாச்சே லட்சணா காலருத்ராட்ச இத்யுபக்ரமானுசாரா என தமசா காலருத்ராட்சான்னு சொன்னோம். தமோ குணத்துக்கும் காலருத்ரத்துக்கு என்ன சம்பந்தம்? தற்சம்பந்தி லட்சணம். அங்கே சொன்னதுனால மற்ற பதார்த்தங்களும் அதோடு சேர்ந்து இருக்கிறதுனால தற்சம்பந்தி லட்சணம். தேன தது அவச்சின்னோ மகேஸ்வரா, அவிச்சின்னா இல்ல, தது அவச்சின்னா மகேஸ்வரா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் மகேஸ்வர சப்தத்துக்கு. அடுத்ததாக 2வது அர்த்தம், சத்யேன பிரம்மச்சர்யேன லிங்கமஸ்ய யதாஸ்திதம் சமர்த்தயந்தியோ லோகாஹ தன்மஹேஸ்வர உச்சதே. சத்யேன பிரம்மச்சர்யேன லிங்கமஸ்ய யதாஸ்திதம். சத்தியஸ்வரூபமா பகவான் இருக்கார். பகவானை நீங்க அடையணும், அவருடைய அனுகிரகத்தை பெறணும்னா வாழ்க்கையில சத்தியத்தை கடைபிடிக்கணும். சத்தியம்னா உண்மை, இருக்கிறத இருக்கும்படி சொல்லுங்க. சத்தியம் புரூயா பிரியம் புரூயா நப்ரூயா சத்தியம் அப்பிரியம்னு ராமாயணம். நகத்தை சொல்லணும், இனிமையா இருந்தா தான் சொல்லணும். இன்னொருத்தர் மேல வெறுமன ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்கு, உண்மையாவே இருக்கலாம் அந்த ஆளு கெட்ட வார்த்தை, நீரையும் சொல்லணும் அவரை பத்தி. அப்பிரியமா இருந்தா சொல்லப்படாது, உண்மையா இருந்தாலும் நீங்க பேசப்படாது. நீங்க பேசுறதா இருந்தா உண்மையா இருந்தா தான் பேசணும். சத்தியம் புரூயா பிரியம் புரூயா நப்ரூயா சத்தியம் அப்பிரியம். சத்தியமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு மனசுக்கு துன்பத்தை கொடுக்கறதா இருந்தா பேசப்படாது. நீங்க பேசினீங்கன்னா இன்னொருத்தர் சந்தோஷமாகவே இருக்கணும். அதை கேட்ட என்னமா பேசினாரு, அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியது சிவாராதனம். சிவனுக்கு பில்வத்தோட பூஜை பண்றது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உண்மையை சொன்னா போறோம். சிவனை பூஜை பண்ணா வரும். நீங்க நேரா இருந்தா வாழ்க்கையில போறோம், ருஜுவா இருந்தா போறோம். வேற ஒன்னும் வண்டியா புஷ்பத்தை கொண்டு வந்து பூஜை பண்ண வேண்டாம். விவகாரம் என்னடா, அம்பாளுக்கு லட்டுவா நைத்தியம் பண்ணி சக்கரமங்கலா பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா நான் ஒருத்தர் ஒரு வார்த்தை வச்சா போறோம், எல்லாம் போயிடுத்துன்னு ஒருத்தர் மனசு துன்புறுத்தும்படி பண்ணினா அவர்ஜனியமா சில சமயம் ஆயிடுச்சுன்னா பகவான பிரார்த்தனை பண்ண, அவ்வளவுதான். ஆனால் எப்பொழுதும் என்னோட துன்பப்படாது, உண்மையை பேசணும். சத்யேன பிரம்மச்சர்யேன லிங்கமஸ்ய யதாஸ்திதம். இப்படிப்பட்டதான குணங்கள் இருந்தா இவருடைய ஸ்வரூபம் இவரை அடையறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. சமர்த்தயந்தியோ லோகா. இதனால எந்த ஜனங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காளோ அவள்ல தன்மஹேஸ்வர உச்சதே. இதுதான் பாரதத்துல மகேஸ்வர சபூதாத்மா மகதாமீஸ்வரா அப்படின்னு வியாசாச்சாரியர் இந்த தத்துவத்தை சொன்னார். இப்படி ஆன பிறகு வாதூலநாத தந்திரம்னு ஒரு தந்திரம், அதுல வாதூல சுத்த தந்திரம்னு பேர். அதுக்கு அதுல 25 வியூகங்களாக சொல்லிருக்கு. மகாவிஷ்ணுவுக்கு 5 வியூகங்களா சொல்றோம். பிரத்யும்னன் அனிருத்தன் இப்படி எல்லாம், வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? அதே மாதிரியா இங்க பரமேஸ்வரனுக்கு 25 வியூகங்கள் சொல்லியிருக்க வாசூல சுத்த தந்திரத்துல. சோபி மகேஸ்வரா தத்யேயம் மகேஸ்வரி அப்படின்னு அம்பாளுக்கு மகேஸ்வரின்னு பேர். இந்த மகேஸ்வரி மந்திரமானது ரொம்ப வசதியான ஒரு மந்திரம். மகேஸ்வரியை நமஹான்னு இந்த மந்திரத்துக்கு ஸ்வரூபம். லலிதா சாஸ்திரத்துல இருக்க பேரு ஒரு மந்திரம். அப்படி இது விசேஷமாக வாசூல சுத்த தந்திரத்துல சொல்லிருக்க. வாசூலநாத சூத்திரங்கள்னு வேற சூத்திரம். அதுலதான் பிருகத்வாத் பிரம்மணத்வாத் ஆத்மா பிரம்மேதி கீயதேங்கிற ஒரு சூத்திரமும் அங்கேத்தான் இருக்க. இது விசேஷமான ஒரு கிரந்தம். அதுக்கப்புறம் மகாதேவி, மகேஸ்வரிங்கிற நாம எடுத்து மகாதேவி, மகதி சதாதேவி, மகாதேவி. மகதி எல்லாத்த விட ரொம்ப வசதி, ரொம்ப பெருசு. தியூ கிரீடா விசிகித்சா தியோதனேஷு அப்படின்னு திவு கிரீடா விசிகித்சாங்கிற சூத்திரத்தினால பிரகாசம் ஒளிமயமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இந்த அம்பாளுக்கு என்ன பேரு? மகாதேவி, ஒளியான ஒரு ஸ்வரூபம். ஒளின்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்னும் அதனுடைய ஸ்வரூபத்துல தெரியாத இருக்கிற ஒளி இங்க தேவிங்கிற பதத்துக்கு அர்த்தம். மற்ற பதார்த்தங்கள் அதிகமாக ஒளி இருந்தா கண்ணை ஆட்டோமேட்டிக்கா முடிச்சுடும். மின்னல் அடிக்கிறது, மின்னல் நீங்க பார்க்க முடியுமா? பார்க்கறேன்னு முயற்சி பண்ணி பாருங்க, கண்ணை மூடிவிடும். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மின்னல் போன்றதான 1000 மின்னங்கள் ஒரே தரம் வந்தா எப்படியோ அப்படியா
அந்த அம்பாளுடைய ஒரு ஒளி. அந்த ஒளியை ஸ்வரூபமாக அம்பாள் இருந்துருக்கா. அப்படி ஜோதி ஸ்வரூபமாக அத எதப்பரோ திவோ ஜோதி தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு. அந்த ஒளியை அப்படி விசேஷமாக சொல்றத. அந்த ஒளிமயான ஒரு ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. அது எப்படி பிரமாண அகம்யமாக இருக்க. பரமேஸ்வரன பிரமாண அகம்யம்னு சொல்ற. அடிமுடி அற்றவர், ஆரம்பமும் இல்ல, அனாதி மத்திய ரஹிதா, ஆதியும் இல்ல, மத்தியமும் இல்ல, அந்தமும் இல்ல. பரமேஸ்வரனை தேடுறதுக்காக பிரம்மதேவர் மேல போறார், மகாவிஷ்ணு கீழே போறார், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ற. அதே விதமாக இங்க எப்படி சொல்லியிருக்க அம்பாள பிரமாண அகம்யம். நம்ம கண்ணு எனக்கூடியதான பிரமாணத்துக்கோ மனசு எனக்கூடியதான ஒரு பிரமாணத்துக்கோ பிரமாணத்தினால் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அதான் மகதி சதாதேவி ச மகாதேவி. மகத்வஞ்ச பிரமாண கம்ய சரீர கத்துவம். பிரமாண அகம்ய சரீர கத்துவம். அம்பாளுடைய சரீரம் எப்படி இருக்க? பிரமாணத்தினால் அற முடியாது. பூமியில இருந்து எங்க ஆரம்பிச்சிருக்கு, எங்க நடுவுல இருக்கு, எங்க முடிவு இருக்குன்னு தெரியாதான விஸ்வரூபஸ்வரூபி. மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு, பரமேஸ்வரன் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. அதே போலயே அம்பாளுடைய விஸ்வரூபம் ஆதிமத்தியாந்தரஹிதமான ஒரு ஸ்வரூபம். ததுக்தம் தேவி புராணே புருஹதஸ்ய சரீரம் யத் அப்ரமேயம் பிரமாணதः சாதுர்மஹேதி பூஜாயாம் மகாதேவி ததஸ்ருதா. புருஹதஸ்ய சரீரம், அம்பாளுடைய சரீரம் எப்படி இருக்கு? பிருஹத். அப்ரமேயம் பிரமாணதः. புத்தர் இந்த இடத்துல படிச்சு கேட்டார், பிருஹத் அஸ்ய சரீரம், ஹஸ்யா சரீரம் வேண்டாமான்ட்டார். கொஞ்சம் வியாக்கரண ஞானம் இருக்கு அவருக்கு. அம்பாள்னா ஸ்ரீலிங்கமாச்சு, பிறகு அத்தியாச்சரியம்னு சொல்லணும். என்ன அப்பதான் சொன்னேன், இல்லப்பா இது ஜோதிஷ் சொல்றது விசேஷம். ஜோதிஷ் நபும்சகலிங்க, அதனால அத்திய போட்டுக்கலாம். பிருஹதஸ்ய சரீரம் எது அப்ரமேயம் பிரமாணதா. அப்ரமேயம் பிரமாணதா. பிரமாணம் இன்னதுன்னு சொல்ல முடியல, அப்பாற்பட்டது. பிரமாணம்னா என்னது? அறிவை நிறுத்துவது பிரமாணம். குடத்தை பார்த்தேனான்னு உங்க அறிவு குடம் வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கிறத நிறுத்தப்படாது. குடத்தை மட்டும் இது குடம் என்று காமித்தால் அது கடஞானம், இது வஸ்திரம்னு காமித்தால் வஸ்திர ஞானம். ஒரு பொருளை பார்த்தா அப்பொருளுடைய அறிவை மட்டும் லிமிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும், கட்டுப்படுத்தி காமிக்கணும். அதான் பிரமாணம். அவச்சேதகம் பிரமாணம். அறிவை இதுவரைக்கும் நிறுத்தி பிரிச்சு காட்டுறது பிரமாணமா. ஆனா இங்க என்ன, அதை பிரித்து காட்ட முடியாதாக இவனாகவும் இருக்க. அம்பாளுடைய பார்க்கக்கூடியதான மனதாகவும் பார்க்கிறவனாகவும் அம்பாள் இருந்துருக்க, பார்க்கக்கூடும் பொருளாகவும் இருந்துருக்க, பார்வையாகவும் இருந்து. அந்த ஸ்வரூபத்தை எப்படி சார் அறியறது? உங்க அறிவானது கண்ணு காது முதலிய புலன்களால் பொறிகளால் பொருளை அறிவும். என்னை விட வேறான பொருளை என் பொறிகள் அறியும். ஆனால் என்னையும் பொறிகளையும் சேர்த்து அறிய, பொருளையும் சேர்த்து அறியக்கூடியதான அறிவுண்டோ அந்த ஸ்வரூபம் ஏனோபனிஷத்துங்கிற ஒரு உபனிஷத்தை. அதுல தேவதைகள்லாம் ரொம்ப கர்வமா இருந்தாலாம். என்ன, எல்லாத்தையும் நாங்க சாதிச்சுட்டோம், அசுராள்னா நாங்க கொண்டு விட்டோம், சாதிச்சுட்டோம்ட்டு மீட்டிங் போட்டோம். இதானே, ஏதாவதுதான் ஒரு மீட்டிங் போட்ட வேண்டியது, பார்ட்டிக்கு அனுப்ப வேண்டியது, சாப்பிட வேண்டியது. இது தவிர வரணும். யாரையா இது தயார் பண்றதுங்கிறது மறந்து விட்டா என்ன பண்ணினா, அவ மீட்டிங் போட்டிருக்க பார்த்தாலாம். இந்த பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் இவ அடைஞ்சா. அதை மறந்து விட்டாளே ஜனங்கள். யாரால முன்னுக்கு வந்திருக்கோமோ அவரை மறந்து விட்டு நான் தான் வசத்தின்னு நினைக்கிறது மனிதனுடைய மரபு. என்ன பண்ணினா, இவாளுக்கு ஒரு ஞானத்தை வரவழைக்கணும்னு ஒரு இடத்துல ஜோதிஸ்வரூபமாக காணப்பட்டான். எங்கே, பூமியில இருந்து ஆரம்பிக்கிறது, பூமி கீழே இருந்து ஜோதிஷ் வர்றது, ஆகாசத்துக்கு மேல பிரிச்சுட்டு போறது ஜோதிஷ். நடுங்கி விட்டா இதை கண்டு. யாரா இருக்க முடியும், என்ன இது தெரியலையே, வந்த வழியில இருந்தா நம்ம இந்த வழியத்தானே வந்திருந்தோம், இது வரைக்கும் இல்லையே, இந்த ஜோதிஷத்திலேயே திடீர்னு அகப்பட்டிருக்க. இது என்ன, மிரண்டவனுக்கு எதை கண்டாலும் பயம். என்ன பண்றது? இது ஏதாவது அரக்கனா இருந்திருப்பானா, இது என்னடா புதுசா வந்திருக்கு, நடுங்கினா. அக்னி பகவான அனுப்பிச்சா, அக்னி பகவான் போனார். தமபியத்ரவத்தமபியவதற்கோசி கிட்ட போய் சொன்னார். கிட்ட வரணும்னா என்ன, நீங்க யாரு அப்படின்னு அந்த அம்பால கேட்டான்.
ஏன் சுவாமி அப்படிங்கிறார். இவர் அங்க போய் வெறுமனா நிக்கிறார், எல்லா சக்தியும் போயிடுது. அந்த கோசின்னு கேட்டதுமே அம்பாளுடைய அனுகிரகம் பாருங்க. அம்பாள் பார்வை அவங்க மேல பட்டா போதும், வாழ்க்கை சாஃபல்யமாயிடும். ஒண்ணும் வேண்டி இதுல திருஷா திராடியா தரதழுத்த நீரோத்பலத்த தவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபையா மாமபி. ஒரு நாளைக்கு நீங்க ஜபம் பண்ணிட்டே இருக்கேள், பூஜை பண்ணிட்டே இருக்கேள். இந்த போட்டோல இருந்து கண்ணு உங்களை பார்த்தா மாதிரி உங்களுக்கு தோணினா போறோம். நிஜமா உங்களை பார்க்கலையா? உங்களை எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கா, நீங்க தான் கவனிக்க. ஒரு கணம் அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்தது ஏன்னா வேற என்ன வேணும்? ஜன்ம சாஃபல்யமாயிடும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அந்த அம்பாள் பக்கத்துல இருக்கும் பொழுது இவருக்கு ஞானம் வந்தது. ஜாதவேதாவாஹமஸ்மேத்யப்ரவேத் அக்னிர்வாஹமஸ்மேத்யப்ரவேத். என்ன போய் யாருன்னு கேக்குறீரே, நெருப்பு சார், என்ன கண்டா யாராவது அக்னின்னு யார் வந்திருக்கான்னு சொல்லுவா, எரிஞ்சுன்னு தான் வருது. அதோட மட்டும் இல்ல, பிறக்கிறப்பவே வேதம் படிக்காமலே எங்களுக்கு ஞானம் வந்துருது. ஜாதவே தாவா பிரவேத் அக்னிர்வாஹமஸ்மேத்யப்ரவேத். ஓஹோ, எல்லாருக்கும் ஒரு பேருன்னு உனக்கு 2 பேரா? பிறந்தாத்துல ஒரு பேரு, புக்காத்துல ஒரு பேரு. சரஸ்வதினு பேரு வச்சா சார் சின்ன குழந்தைக்கு. அதுக்கு கல்யாணம் ஆச்சு, அவாத்துல அந்த மாமியார் பார்த்தா சரஸ்வதி என்ன வேண்டி இருக்கு, எல்லாம் வந்தாச்சுப்போ, இனிமேல லட்சுமி தான் எனக்கு வேணும், லட்சுமின்னு பேர் மாத்தி விட்டான். என்னடா எங்காத்துல லட்சுமி தான் வேணும்னார். சரின்னா அந்த என்ன பண்றது, பழைய நாள் மாட்டு பொண்ணு. இப்ப என்ன உனக்கு என்ன கெசட் நாட்டு கேட்டா அப்படின்னு கேட்பா. பழைய நாள் மாட்டு சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னார், அடுத்ததாக அதுக்கு விசேஷமா ஒரு மணி ஆர்டர் வந்தது. மணி ஆர்டர்ல ஒரு 1000 ரூபாய் வந்தது. என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து சரஸ்வதினு கேட்டார். இந்த பொண்ணு உள்ள இருந்தா, அம்மா இங்க வா அப்படின்னு. என்ன மகாலட்சுமின்னு கூப்பிட்டு அவன் கொடுக்க மாட்டான் பாருங்க. இப்ப பேர் சொல்லாம இங்க வா அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு, அங்க சரஸ்வதினு கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ. என்ன இந்த பேரு மகாலட்சுமி தான் மாத்தி வச்சுட்டாராம் விவகாரம் முழுக்க. என்னன்னா அது மாதிரி ஒரு இடத்துல பிறந்த ஒரு இடத்துல ஒரு பேரு தான் இருக்க, மாத்தி எங்க அக்னி பகவானுக்கு 2 பேர். ஜாதவே அக்னிர்வாஹமஸ்மி ஜாதவே தாவாஹமஸ்மி. என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் எரிச்சு விடுவேன். நல்ல காரியம் பண்றது பாருங்க. உலகத்தை எல்லாம் எரிச்சு விட சர்வம் பண்ணுவேன். ஒரு சின்ன பிள்ளை அங்கே போட்டு இதை எரிச்சு காணிந்தோ போட்டா போதும். சர்வஜவேன தன்னசாக தக்தம் வித் ஆல் இஸ் மைட்டி எஃபர்ட் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தார். ஒண்ணும் முடியல. என்ன அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த ஜோதிஷ பிரதட்சணம் பண்ணி வந்துட்டார. அதுக்கப்புறம் அவர் அப்பா ஆரம்பிச்சார், இப்ப பையனால முடியல, நீராவது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வாயு தேவர் ஆரம்பிச்சார். வாயு அங்க போறார். இதே மாதிரியே கோசி நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க ஜோதிஷ். என்ன தெரியலையா, வாயுர் வாஹமஸ்மி ஜப்ரவேத் மாதரி வாஹமஸ்மி. காத்துக்காக என்ன பண்ண பார்த்து பார்த்து ஃபேன் கீழே உட்கார்ற. இந்த ரூம்ல ஃபேன் இல்லைன்னு வச்சுங்களேன், விவகாரம் என்னடா ஃபேன் கீழே வந்து உட்கார்ற. என்னடா காத்து கண்டா அவ்வளவு இஷ்டம். சரி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன, இந்த டிராபிக் ஜாம்ல மாட்டின்ட்டு அவன் அவஸ்தப்படுறான் பாருங்க. கரெக்டா போகணும் தான் கார்ல வந்துட்டான். ஏதோ சைக்கிள்லயோ மோட்டார் சைக்கிள்லயோ வந்து அங்கே நுழையில பூந்து பூந்து போயிடலாம். கார்ல வந்து மாட்டின்ட்டான். விவகாரம் முன்னும் போக முடியல, ரிவர்ஸும் எடுக்க முடியல, நடுவில் இருக்கான். அப்போ அதுவும் ஜபம் பண்ணலாம ஆனந்தமா, அதுவும் பண்ண மாட்டான், வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க விவகாரம் முழுக்க. அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா மாத்தரி பயத்தே அந்தரிக்ஷே கச்சதீதி மாத்தரிப்பா. இந்த காத்துங்கிறது அப்படியே அந்தரிக்ஷத்துல போவாராம். அப்படி எனக்கு 2 பேர் இருக்கு. கர்வம் தலைக்கு மேலதான் இருக்க. நீங்க என்ன பண்ணுவ, மலை உச்சியை உடச்சு கீழே தள்ளட்டுமா? என்னென்ன எதையாவது அழிச்சு விடுவேன். உங்க வம்சத்திலேயே இப்படிதான் போல இருக்கு, உங்க பையனும் இப்படித்தான் சொன்னா, நீங்களும் இப்படித்தான் சொல்லு, எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவா ஒண்ணும் பண்ண மாட்டேன் போல இருக்கு. சரி, விவகாரம் இருக்கட்டும். சரி, இதுக்கு முன்னால ஒரு பையன் வந்தார். அது பிள்ளை இருக்கணும் பிரகல்பங்கள் எல்லாம் வீசினார், ஒன்றும் பண்ண முடியல. அதை அப்புறப்படுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்றது. இவர் என்னமோ ஊதி பார்த்தார், எடுத்து பார்த்தார், ஒன்னும் நடக்கலன்னு. அம்பாள் அனுகிரகம் இல்லாத என்ன நடக்கும், ஒன்னும் நடக்கல. அப்படியே சுத்திட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு இந்திரன் என்கிட்ட வந்து சொல்றாரு, ஒன்னும் முடியல. வேற ஒண்ணும் முடியல, என்ன பண்றத, நான் தான் போகணும். போறார். தத்மாத்திரோதே அந்த இடத்த இந்திரன் போனதுமே மறைஞ்சு வைக்கலாம். மறைஞ்சு போனதுமே கவலைப்பட்டு அங்கேயே தியானம் பண்ணினார்.
ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா விடப்படாது, அம்பாளையே சரணாகதி பண்ணணும். அப்படி பண்ணினா நிச்சயமாக நல்லது கிடைக்கும். வாழ்க்கையில கஷ்டம் வரத்தான் வரும். எத்தனை ஜனால என்னென்ன பாப்பம் பண்ணினமோ யாருக்கு தெரியும். பண்றப்ப இனிமையாக இருந்தது, 4 பேரோட சேர்ந்து கைகுட்டி சிரிச்சு என்னென்னமோ பண்ணினோம், அதனுடைய விளைவு வரப்பத்தானே கஷ்டமாக இருக்கு. ஆகையால் என்ன பண்ணணும், விடப்படாது. அப்படியே நீங்க தான் காப்பாத்தணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்தே சரண்யே கரண்யே பவாரண்ய பீதேஷ்ட மாம்பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானின்னு அம்பாளை சரணாகதி பண்ணினா நிச்சயமாக கிடைக்கும். சரணாகதி பண்ணினா கொஞ்ச நேரத்துக்கு அம்பாள் பிரத்யட்சமானாலாம். உமாம் ஐமவதீம் சர்வலோக சரண்யமாக உடம்பு முழுக்க ஆபரணங்கள் போட்டு அப்படி பிரத்யட்சமாக ஜோதி ரூபமா இருந்தவள் பிரத்யட்சமாக சா பிரம்மேதி ஹோவாச்சா அப்படின்னு விசேஷமா சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணிவி குஹாரிணி குக்கிய குருமூர்த்தே ஸ்வாம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியாக காமாட்சி அம்பாள் பிரத்யட்சமா காமிச்சாலாம் இந்த ஸ்வரூபத்தை. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு ஞானம் வந்ததுனால சா பிரம்மேதி ஹோவாச்சா பிரம்ம வித்யை, பிரம்மத்தை சொன்னதான வித்ய. பிரம்மம் சொன்ன வித்யை ஒண்ணு இருக்கு, இந்த பிரஜாபதி வித்ய சாந்தோக்கியத்துல. இது பிரம்மத்தை சப்ஜெக்ட் மேட்டரா கொண்டதான வித்ய பிரம்ம வித்ய. அப்படி விசேஷமாக அந்த ஸ்வரூபமான ஒரு ஸ்வரூபம், ஆத்யந்தரஹிதமான ஒரு தேவி. ஆகையால் அவளுக்கு மகாதேவின்னு பேரு. பிரஹதஸ்ய சரீரம் யத் அப்ரமேயம் பிரமாணதः தாது மகேதி பூஜாயாம். மகா பூஜாயாம்னு ஒரு தாத்து. இங்க தாத்துன்னா தாத்து பாட்டத்துல இருக்கிற தாத்துன்னு அர்த்தம். ஏதோ தாத்துன்னு பூமியில கிடைக்கக்கூடியதான சப்த தாத்துக்களை எடுத்துக்க கூடாது. தாதுர் மகேதி பூஜாயாம் மகாதேவி தஸ்மிருதா இது இல்ல. இது ஒரு அர்த்தம் சொன்னேன்னா, பரமேஸ்வரனுக்கு 8 வடிவங்கள் இருக்கு. பூரம்பம் செனலோ நிலோம்பல மகநாதோ ஹிமாம்சு புமானு அப்படின்னு ஹிமாம்சு சந்திரன் எனக்கூடியதான உருவம். பூமிராபோ நரோவாய கம்மனோ புத்தி தேவதா அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி ரட்டதான்னு பகவத்கீதையில சொல்ற பிரகிருதிகள்ல 5 பிரகிருதி, பூமி ஆபஹா வாயோ ஜலம் அக்னி வாயோ ஆகாசம் எனக்கூடியதான 5 ஸ்வரூபமும், சூரியனுடைய ரூபமும் சந்திரனுடைய ரூபமும் எஜமானனுடைய ரூபமும் பரமேஸ்வர ரூபங்கள். அதுல சந்திர ரூபமாக பரமேஸ்வரன் இருக்காரா, அப்படி சந்திரனா இருக்கக்கூடியதான வடிவமா இருக்கிற பரமேஸ்வரன் இருக்காரு, அவருக்கு மகாதேவன் பேர். அதுவா சந்திரமூர்த்தேகே சிவஸ்ய மகாதேவ இது சம்ஞா. லோகத்துல சில பேர் மகாதேவன் பேர் வச்சுக்கிறார். மகாதேவன் எப்படி, சிவனுடைய ஒரு ஸ்வரூபம் சந்திரனாக இருக்கும் பொழுது அவருடைய ஒரு ஸ்வரூபம். மகாதேவ இது சம்ஞா. தஸ்ய பத்னி மகாதேவி புதஸ்ய மாதா. இவளுக்கு பிறந்ததான பையன் புதன். ரோஹிணி நாம்னி. அப்பொழுது அந்த அம்மாவுக்கு ரோஹிணின்னு பேரா. ரோஹிணி நாம்னி தேவி இத்யர்த்தா ததுக்தம் லிங்கே. இத லிங்க புராணத்துல சொல்றது. சமஸ்த சௌமிய வஸ்து நாம் பிரகிருதித்வேன விஸ்ருதா. உலகத்தில் இருக்கக்கூடியதான சௌமியமான வஸ்துக்கள், பார்க்கறதுக்கு அழகான ஒரு வஸ்துக்கள், துன்புறுத்தாதான வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களுக்கு பிரகிருதித்வேன விஸ்ருதா. அதுக்கு பிரகதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வர ஸ்வரூபம் சோமாத்மகோ புதைர் தேவா. சோமஸ்வரூபமா இருக்கிற தேவன் மகாதேவ இது ஸ்ருதா. சோமாத்மகஸ்ய தேவஸ்ய மகாதேவஸ்ய சூரிபிஹி தைதா ரோஹிணி புரோக்தா. அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த வடிவத்துல ஆத்துக்காரியா இருந்தவள் ரோஹிணி. புதஸ்தைவ சரீரஜா இது. இது வரைக்கும் லிங்க புராணத்தினுடைய விஷயம் சொன்னேன். இதே கதையானது வாயு புராணத்திலையும் இருக்கு. வாயவி ஏபி நாம்னா தேவஸ்ய மகதா சந்திரமா தனுரஷ்டமி. பரமேஸ்வரனுடைய ரூபம் 8வது வடிவம் சந்திர வடிவம். பத்னி ரோஹிணி தஸ்ய புத்திரஸ்ய புதஸ்மிருதா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஆதி தெய்வீகமான ரூபம். ஒரே ஸ்வரூபத்துக்கு ஆதி தெய்வீகமாகவும்